புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, ஆங்கில புத்தாண்டு வணக்கம், வாழ்த்துக்கள். கடற்கரையிலே காற்று வாங்க சென்றால் அங்கே வண்ண வண்ண கோலங்களை இட்டார்கள். காந்தி சிலை அருகே அற்புதமாக நடைபெற்ற அந்த கோலப் போட்டியிலே அதிகாலை 5 மணிக்கு கடற்கரையிலே நடைபெற்று மேற்கொள்கிற நண்பர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது. அற்புதமான அந்த கோலப் போட்டியை காண இருக்கிறோம். ஒரு தினசரி நாளிதழ், புதுச்சேரி சுற்றுலா மற்றும் லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ் எல்லாம் சொல்கிறார்கள். அங்கே ஒரு என்னை அழைத்து செல்கிறார், சோமி கற்றுகிறார். அற்புதமான அந்த கோலப் போட்டியை காண அதிகாலையே சென்று விட்டோம். அதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். கோலப் போட்டியிலே அதற்குண்டான வண்ண பவுடர் இடத்தை சுத்தம் செய்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தமிழ் பாரம்பரியம், கலாச்சாரம் இதெல்லாம் பார்த்து வியக்கக்கூடியது நிறைய இருக்கிறது. அதிலே தமிழ்நாட்டின் சொத்து என்று சொல்லலாம் கோலம். புதுச்சேரி கடற்கரை தலைமைச் செயலகம் எதிரிலே இருக்கிறோம். மிக அற்புதமான புதுச்சேரி கடற்கரை சிறப்பு வாய்ந்தது. அழகிய கடற்கரை. அந்த கடற்கரையிலே கோலம் போட்டி நடைபெற்றது. கடற்கரை அழகை ரசிக்க வேண்டும். புத்தாண்டு வர இருப்பதால் அங்கே பாதுகாப்பு பணி மிக சிறப்பாக இருந்தது. தடுப்பு கட்டைகள் கட்டுவதற்காக தயார் நிலையில் சவுக்கு மரங்கள் இருக்கிறது. குறுக்கே கடலுக்கு யாரும் செல்லக்கூடாது. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் யாரும் கடற்கரைக்கு செல்லக்கூடாது என்று தடுப்பு வேலிகள் நடப்பட இருக்கிறது. கடற்கரை அழகை பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையிலே அற்புதமான சூரிய நமஸ்காரம் செய்வதற்காக எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமான காலை வேலை. சில பேர் மூச்சு பயிற்சி செய்வார்கள், நடை பயிற்சி செய்வார்கள். சூரிய நமஸ்காரம் கண்களுக்கு தெம்பூட்டுவதைப் போல கண்ணை அசைத்து அசைத்து சூரியனை பார்ப்பார்கள். நிறைய விதமான உடற்பயிற்சிகளை செய்வார்கள் காலையிலே. சில பேர் ஓடுவார்கள். இதிலே தமிழ் பாரம்பரிய, தமிழ்நாட்டின் சொத்து. தமிழ்நாட்டிலே நிறைய கலாச்சாரம் இருக்கிறது. அதிலே கோலம் உருவான இடம் தமிழ்நாடு என்பதை நாம் பெருமை கொள்ள வேண்டும். அந்த தமிழ்நாடு, புதுச்சேரியும் தமிழ்நாட்டிலே ஒரு பகுதிதான். அதேபோல் அந்த கலாச்சாரம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இன்னும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எங்கெங்கு வசிக்கிறார்களோ அந்த ஊரெல்லாம் கோலம் இப்பொழுது கலை கட்டுகிறது. மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேஷியா, இலங்கை, இன்னும் பல நாடுகளில் கோலம் பரவி கொண்டிருக்கிறது. இந்த சவுக்கு மரமெல்லாம் குறுக்கிலே கட்டி தடுப்பு கட்டைகளை இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் யாருக்கும் எந்த விதமான அசம்பாவிதம் வரக்கூடாது என்பதற்காக கட்டுவதற்காக தயாராகிறார்கள். இங்கே கோல போட்டி பாருங்கள், எப்படி வரைகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுதான் வயதானவர்கள் அந்த
தோற்றத்தை வரைகிறார்கள். கோலம் தமிழ்நாட்டு பாரம்பரியம். தமிழ்நாட்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ விதமான கலாச்சாரம், கலை, பண்பாடு, அதிலே சிறப்பானது கோலமும் ஒன்று. கோலத்தை உலகத்துக்கு பரப்பியவர்கள் தமிழர்கள் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய இருக்கிறது. அதிகாலை மார்கழி மாதம் வீட்டிலே கோலம் போடுவார்கள். கலர் கலராக அரிசி மாவிலே கோலம் போடுகிற பழக்கம் உண்டு. அந்த கோலத்திலே சாணி வைத்து அதிலே பூசணை பூ வைத்து பால் ஊற்றுவார்கள். ஆகவே அந்த நிகழ்வெல்லாம் தமிழ்நாட்டிலே உற்பத்தியான தமிழர்கள் கண்டுபிடிப்பு. கோலம் விடுவது, அந்த கோல போட்டியை, தமிழ் பாரம்பரிய கோல போட்டியை நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கிற சமயத்தில் பார்த்து பரவசம் அடைந்தோம். உண்மையிலே பெரிய ஒரு பாக்கியம்தான் இது. நூற்றுக்கணக்கான மக்கள் கண்டு களித்தார்கள். காலையிலே அதிகாலை 5 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி வரை சிறப்பாக நடைபெற்ற அந்த கோலப் போட்டியை நாம் பார்ப்பதற்கு கண் 1000 வேண்டும் என்று சொல்வார்களே, அதே போல் 1000 விதமான மக்களை ஈர்க்கக்கூடிய கோலம், வண்ண வண்ண கோலங்கள், புள்ளி கோலங்கள், ரங்கோலி என்று சொல்கிறார்கள். ஏதேதோ விதவிதமான கோலங்களை பார்க்கிறோம். அதிகமாக கவர்ந்தது பெண்களை இழிவு செய்யக்கூடாது என்ற கோலம். இப்பொழுது சூரிய நமஸ்காரத்தை காலையிலே இவருங்க தடுப்பு கட்டை அந்த பக்கம் கட்டிட்டாங்க, கட்டிக்கொண்டே வருகிறார்கள். இந்த தடுப்பு கட்டையிலே அமர்ந்து நின்று கொண்டு சூரியனை பார்க்கிறோம். சூரிய உதயம். கதிரவன் காலையிலே எழுந்து விட்டான். அந்த ஒளி, கதிரவனுடைய ஒளி கடல் அலையிலே படுகிறது. கடல் அலை செம் நிறமாக மாறியிருக்கிறது. அற்புதமான அந்த காட்சியை பார்க்க வேண்டும். இன்னும் அந்த நீரிலிருந்து கிளம்புவதைப் போல நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது சற்று மேலே சென்றிருக்கிறது மேக கூட்டம். அற்புதமான காட்சியாக, கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய, இப்போ தான் பார்க்க முடியும் சூரியனை. காலை உதயத்தை பார்க்கலாம், மாலை மறைவதை பார்க்கலாம். ஆனால் நடுவிலே பார்ப்பது சூரியன் நம் கண்ணை சுட்டு விடுவான். காலையில் பாருங்கள், அற்புதமாக உதய சூரியன் உதிக்கிறான். கண்களுக்கு இதமாக அந்த ரிஃப்ளெக்ட் பாருங்கள் கடல் அலையில். இதான் பாரதிதாசன் மிக அற்புதமாக ஒரு கவிதையிலே பாடியிருப்பார். புதுச்சேரியிலே பிறந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடியிருப்பார், நீல சுடர்மணி வானம். அற்புதமான வரிகள் அது. நீல சுடர்மணி வானம், ஆங்கே நிறைய குளிர் வெண்ணிலாவாம். காலை பரிதியின் உதயம், காலை பரிதியின் உதயம், ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம். மாலை சுடரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்பக் காட்சி. மேலென எழுதும் கவிஞர் தமிழன் விந்தையை எழுதத் தருமோ என்று பாடியிருப்பார். அந்த காலை பரிதியின் உதயம், அதான் உதய சூரியன். பரிதி என்றால் சூரியன், உதய சூரியன். அங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம். அந்த கடல் மேல் எல்லாம் ஒளி வருகிறது சூரியன் உதயமாகின்ற பொழுது. அந்த காட்சியை தான் இப்பொழுது பார்த்தோம். மிக அற்புதமான அந்த சூரிய உதயத்தை பார்த்துவிட்டு கோலம் போடுகிற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமான நாளாக எனக்கு தோன்றியது. பாருங்கள், வண்ண வண்ண கோலங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். எந்த பக்கமும் அந்த பக்கமும்
2 கண்கள் இருப்பதை போல இந்த கண் இந்த பக்கம் பார்க்கிறது, அந்த கண் இந்த பக்கம் பார்க்கிறது போல சூரியன் காலை உதித்து கொண்டிருக்கிறான். எங்கள் கோலம் உதயமாகி கொண்டிருக்கிறது. தமிழர்கள் எவ்வளவோ நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கோலம் கைகளுக்கு பயிற்சி என்று நினைக்கிறேன். அதுதான் தாய்மார்கள் காலையிலே எழுந்து கோலம் போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் பேசி பலனில்லை, பார்க்க வேண்டும். உண்மையில் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளிதழ் நன்றி சொல்ல வேண்டும். அதிலே பெரும்பாலும் கோலத்திலே அந்த நாளிதழ் பெயரை எழுதி பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் புதுச்சேரி அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பாருங்கள், தேசிய உணர்வோடு ஒரு கோலம் அற்புதமாக இருக்கிறது. தேசிய கொடியை தைத்தவர்கள் தமிழ்நாடு தான். இந்த டாட்டா அந்த அருமையான நல்ல மனிதருக்கு ஒரு சிறப்பு, ரத்தன் டாட்டா. இப்படி உணர்வோடு அவர்களெல்லாம் உற்சாகத்தோடு உணர்வோடு கலந்து விடுவார்கள். பாருங்க, சொன்ன பாருங்க, தினமலர் அறிவு களஞ்சியம் எழுதினாங்க பாருங்க. ஆகவே நிறைய பாராட்டுகளை குவித்திருக்கிறது. மஞ்சள் குங்குமம் இதான் பெண்களுக்கு அழகு. இந்த கோலத்தை பாருங்கள். செல்ஃபோன்லேருந்து குழந்தைகளை பாதுகாக்க சொல்கிறாங்க. நேச்சுரல் இந்த பூவால கோலம், விதவிதமான கோலங்கள், புள்ளி கோலங்கள், ரங்கோலி, இன்னும் நிறைய உருவங்கள், அப்படியே உருவங்களை பதித்திருக்கிறார்கள். நடைப்பயிற்சி செய்கிறவர்களெல்லாம் அசந்து போகிற அளவுக்கு எல்லோரும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு அதில் படம் பிடித்தார்கள். ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. காலை பொழுதினிலே பாருங்க, சேவ் சைல்டு ஃப்ரம் மொபைல், குழந்தையை செல்ஃபோனிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். எனக்கு தெரியல. நிறைய குழந்தைகள் செல்ஃபோனை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். தூங்க வைப்பதற்கு, சாப்பிடுவதற்கு, சாப்பிட வைப்பதற்கு. அதெல்லாம் பொறுப்புணர்வோடு எழுதியிருக்கிறார்கள். நிறைய வித்தியாசமான கோலங்கள் இருக்கிறது. பாருங்கள், புள்ளி வைத்த கோலங்கள், அட்டகாசமான கோலம். ஆண்டாள் நாச்சியார், மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நாச்சியாரை அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி, விதவிதமான கோலங்களை வரைந்து கொண்டே இருக்கிறார்கள். புள்ளி வைத்த கோலம், இதெல்லாம் தமிழன் 2000 ஆண்டு முன்னால் கண்டுபிடித்திருப்பானா தெரியாது. எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறான் பாருங்கள் தமிழர்கள். பூசணைப்பூ, சாணி வைத்து அது பூசணைப்பூ, அதில் கிராமத்திலே அந்த பால் ஊட்டியிருப்பார்கள். மிக அற்புதமான புள்ளி வைத்த கோலங்கள் நிறைய பார்த்து கொண்டே இருக்கலாம். கண்கள் 2 எனக்கு பத்தவில்லை என்று அப்போது தோன்றியது. இது ஒரு கோலம், வித்தியாசமான கோலம், மகிழ்ச்சியான கோலம். மகிழ்ச்சியாக கோலம் போடுகிறார்கள். பாருங்க, பூவிலே கோலம் பொங்கி வருகிறது. பொங்கல் பொங்குகிறது. அரிசி மாவை பவுடராக்கி அதை கோலத்திலே இடுவார்கள். ஏனென்றால் கோலம் போடுவது ஒரு கலை. அப்புறம் கோயிலை போல வடிவமைத்து தஞ்சாவூர் பொம்மை ஆடுவதைப் போல செம்மண்ணை பரப்பி அதிலே ஒரு கோலம். அற்புதமான தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்வதைப் போல வீர தமிழச்சி அவர்களுக்கும் கலையை கற்றுக் கொடுத்த இனம் தமிழினம். பாருங்க,
விதவிதமான கைகள் வளைந்து நெளிந்து கோலம் போடுகிற அற்புதமான காட்சியை பார்த்து வியந்து வியந்து போனார்கள். வெளிநாட்டவரும் வந்து பார்த்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம ஊரிலெல்லாம் இப்படி இல்லையே, ஒவ்வொரு கலையும் அற்புதமாக இருக்கிறது. ஆண்களுக்கு வேறு விளையாட்டாக மாடு பிடித்தல் பாருங்க, பட்டர்ஃப்ளை கோலம் மிக அற்புதமாக இருக்கிறது. எல்லா உணவையும் சாப்பிட வேண்டும். இந்த பூமி உலகத்தை செதுக்கிற மகளிர் வண்ண வண்ண கோலங்கள். எல்லார் மனதிலும் மகிழ்ச்சி. கையிலே செல்போனை வைத்துக்கொண்டு படம் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். சிறப்பாக இருந்தது. சிவபெருமான் அது ஒரு கோலம். ஆன்மீகம் அக்கறையோடு அந்த கோலத்திலே கலந்து கொண்டார்கள். பாருங்க, வீரம் மங்கை வேலு நாச்சியார். அனைத்து துறைகளும் பெண்கள் வசம். பாருங்க, கப்பல் ஓட்டுறாங்களா, பிளேன் எல்லாம் வீரமங்கை வேலுநாச்சியார் உருவத்தை வரைந்திருக்கிறார்கள். பெண்கள் எல்லாவற்றுக்கும் சமமானவர்கள் என்பதை காட்டுவதற்காக. பாருங்க, கனா கண்டேன் தோழி, இதான் ஆண்டாள் நாச்சியார், கனா கண்டேன் தோழி என்று. மயில் எப்படி வளைஞ்சிருக்குது பாருங்க. வெல்கம், வரவேற்பு 2025. சேஃப்டி பற்றி சும்மா அட்டகாசமாக போட்டுக்கிறாங்க பாருங்க. மகளிர் சேஃப்டியை பற்றி. சேவ் டெம்பிள், கோயிலை பாதுகாக்க வேண்டும். என்னென்ன கற்பனைகள் தலைகீழாக தெரிஞ்சு பாருங்க. தண்ணீரிலே ஓவியம், கேரம்போர்டு இந்தியா, அந்த கேரம்போர்டு மேலேயே ஒரு கோலத்தை போட்டாங்க பாருங்க. இது சிறப்பாக இருந்தது. அதே போல் காய்கறி நியூ இயர், எவ்வளவு விதமான கோலங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். வண்ண வண்ண கோலங்கள். மயில் அது பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். விளையாடுகிற பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுகிற பொருள். பெண்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கருத்து படமாக இருக்கிறது. நிறைய இருக்கிறது. இதுவும் ஆண்டாள் பற்றி தான் ஓவியம். மார்கழி மாதம் என்பதால் ஆண்டாள் 2025. பாருங்க, பெண்கள் எவ்வளவு அற்புதமான உடற்பயிற்சியை பற்றி விளக்குகிற கோலம். விளையாட்டிலே சிறந்து விளங்குகிற வீரர்களுக்கு கோலம். விதவிதமான பூக்களால் கோலம். 2 அன்னப்பறவை சந்திக்கிற கோலம். சிவலிங்கம் அற்புதமாக வரைந்திருக்கிறார்கள். விநாயகர், வண்ண வண்ண கோலங்கள். கண்ணன் வெண்ணையை திருடுவதை போல அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். பாருங்க, மயில் தோகை விரித்து ஆடுகிறது. கலர் கலரான வண்ண வண்ண கோலங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த நாளிதழுக்கு மகிழ்ச்சி. சரஸ்வதி அன்னப்பறவை சரஸ்வதி வடிவிலே இருப்பதை போல இருக்கிறார். ஹாப்பி நியூ இயர். பாருங்கள், இது ஒரு கேமராவில் எடுக்க முடியாது, அவ்வளவு இருக்கிறது. பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இளைஞர்களும் பெரியவர்களும் புகைப்படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கோலம் இடம்பெற்றிருக்கிறது. பாருங்க, சிங்கப்பெண், இதான் சிங்கப்பெண் ஓவியம்.
பெண்கள் சிங்கத்துக்கு நிகரானவர் என்று காட்டுவதற்காக வரைந்திருக்கிறார்கள். தமிழுக்காக தலை வணங்கும் என் சிரம், தமிழ் வளர என் உடல் ஆகட்டும் உரம். பாருங்க, தமிழுக்காக தலை வணங்கும் என் சிரம், தமிழ் வளர்க்க ஆகட்டும் என் உடல் உரம். தமிழ், அற்புதமான இந்த தமிழர்கள் தான் இந்த கோலத்தை கண்டுபிடித்தார்கள். மிக அற்புதமாக இந்த கோலத்தை வரைந்திருக்கிறார். தமிழ் அப்படியே பொங்குகிறது. தமிழுக்காக தலை வணங்கும் என் சிரம், தமிழ் வளர என் உடல் ஆகட்டும் உரம். அற்புதமான கோலத்தை, தமிழை பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த தமிழ் மக்கள் இருக்கிற ஊரெல்லாம் கோலம் நடைபெற்று கொண்டிருக்கு. கோலம் போடுகிற போட்டி நடைபெறுகிறது. அயல் நாடுகளிலும் அந்த அம்மா தான் அது போட நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். அந்த சகோதரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன். கண்ணன் பார்த்து கொண்டே இருக்கலாம். அது அந்த ஓவியம் பார்த்தோமா, முதல்ல ஆரம்பித்தாங்க பாருங்கள், எவ்வளோ அருமையாக. இளமையும் முதுமையும் ஒரே ஓவியம், இளமையும் முதுமையும் ஒரே ஓவியத்தில் அட்டகாசமாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய கலையை மிக அற்புதமாக எடுத்து வந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் சிறப்பு. அதை எடுத்து ஒரு நிறுவனம் செய்கிற போது இதை பார்க்கிறவர்கள் நினைப்பார்கள், என்ன இது கோலம் என்று நினைப்பார்கள். ஆனால் இந்த கோலம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலே தோன்றிய அற்புதமான பாரம்பரிய கலை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த கலை வெளியே சென்றிருக்கிறது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா பாருங்கள், அற்புதமாக இருக்கிறது. அயல் நாட்டிலும் இங்கிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே கோலம் போடுவதை பழக்கமாக வைத்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆங்கிலேயரெல்லாம் பார்த்து வியக்கிற அளவுக்கு இந்த கோலம் வந்துவிட்டது. ஸ்டிக்கர் கோலத்தை அவர்கள் ஒட்டுகிறார்கள். மீன் நீந்துகிறது, சிறப்பு. நட்புக்கு இலக்கணம் ராமரம் அனுமாரம். பார்த்து பார்த்து வியந்தேன். என்னாலேயே சுற்றி சுற்றி செல்போனை வைத்து எடுத்து கொண்டிருந்தேன், முடியவில்லை. அது எடுக்க வேண்டுமானால் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வீடியோவை போட வேண்டும். இதை பார்ப்போம். குபேரர் பரிசுகள் தினமலர் கொடுக்கும், தினமலர் நாளிதழ் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அற்புதமான விநாயகர் கோலம், கண்ணன் கோலம், சிவபெருமான் கோலம். கண்ணன் இலையிலே கடலிலே மிதந்து வருவதைப் போல ஒரு கோலம். காமராஜர், இந்த விவசாயம் செழிப்பதற்கு காமராஜர் தான் பொற்காலமாக ஆட்சி தந்தார். அதேபோல் சிவபெருமான், விநாயகர், இன்னும் ஏராளமாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பாரத நாடு பாருங்க, படைப்பவன் மட்டும் கடவுள் அல்ல, மற்றவர்களுக்கு பசிக்கு உழைப்பவனும் கடவுள்தான். விவசாயிகள் சொல்கிறார்கள், படைப்பவன் மட்டும் கடவுள் அல்ல, பசிக்கு உதவுபவனும் உழவன் கடவுள்தான். இறக்கத்தான் போகிறோம், அதுவரை இருப்போம் இரக்கத்தோடு. என்னென்ன அற்புதமான சிவன் சூலத்தோடு இருக்கிற அன்னப்பறவையை பார்த்து கொண்டே இருக்கலாம். கிராமத்து இயற்கை விவசாயம் செய்வோம், மண் வளத்தை காப்போம். பாருங்க, இந்த தமிழ் பாரம்பரிய கோலம். ஐ லவ் மோம், அம்மா. அது அம்மா என்று எழுதியிருக்கலாம். சரி,
கோலம், வெல்கம். ஹெல்மெட்டு போடலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஹெல்மெட்டு போடாததால் மண்டையில் அடிப்படுது, முகத்தில் அடிப்படுது. ஹெல்மெட் போட வேண்டும் என்று ஹெல்மெட்டை பற்றி சொன்னவுடன் பாருங்கள், ஒரு ஓவிய கோலம், வீணை. யார் சொன்னது கருப்பு அழகில்லை என்று? யார் சொன்னது கருப்பு அழகில்லை என்று? நான் சொல்லவில்லை. கண்ணன். பாம்பு கோலம் பாருங்கள். நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2025. செடி கொடிகளால் கோலம், கேரம் போர்டு கோலம் ஏற்கனவே பார்த்தோம். நிறைய ஈன்றெடுத்த பெண்ணை இழிவு செய்யாதே, அட்டகாசமான ஒரு வாசகம். தமிழ்நாட்டை இப்போ கலக்கி கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் ஈன்றெடுத்த பெண்ணை இழிவு செய்யாதே. பாருங்கள். பறவைகள், சூரியகாந்தி பூ, கலர் கலராக வண்ண வண்ண ஓவியங்களை பார்க்கிறோம். சிறப்பு. ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடர்கொடி, கண்ணனுக்காக சூடி கொடுத்தாள். மயில், கோபியரோடு கொஞ்சம் ரமணன், அற்புதமான. காவலை மீறினால் விபத்து. பாருங்க, தன்னம்பிக்கை தரும் நாளிதழ் தினமலரை பாருங்க. கனவு கண்டேன் தோழி என்று சொல்வதைப் போல அற்புதம். இது திருமூலர், அற்புதமான திருமூலர் 355வது பாடல் என்று நினைக்கிறேன். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே. அர்ச்சிக்க தானிருந்தானே. திருமூலர் 355 பாடல் நினைக்கிறேன். திருமூலர். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. ஆகவே அற்புதமான திருமூலருடைய இதை பார்க்கிறோம். செல்போனை வீசி தினமலர் வாசி. அற்புதமான ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். மிக சிறப்பாக இருக்கிறது. உலகம் நம் கையிலே இருக்கிறது என்பதைப் போல ஒவ்வொன்றாக சொல்லி வருகிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். வண்ண ஓவியங்கள். பெருமாள் ஓவியம். பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன், அச்சுதா அமரரேறி, ஆயுதம் கொழுந்தையனும், இச்சுவை தவிரையான்போ இந்திர லோகமாலும் அச்சுவை விருதும் வேண்டேன் அரங்குமா நகர்களானே என்று சொல்வதைப் போல பெருமாள் ஓவியம் இன்னும் ஏராளமாக இருந்து கொண்டே இருக்கிறது. பார்க்க பார்க்க நமக்கு ஆவலை தூண்டுகிறது. தமிழர்களை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். கிரிக்கெட் மைதானத்தை பாருங்கள். கோலத்திலே கிரிக்கெட் மைதானம். இதையெல்லாம் பார்க்க பார்க்க எவ்வளவு அற்புதமான ஆட்களை கொண்டிருக்கிறார்கள். போட்டியா இல்லது தமிழ் பண்பாடா கலாச்சாரமா எல்லாம் ஒன்று சேர்ந்து பெண்மானை போற்றுவோம், பெண் மான்களை போற்றுவோம். ஆமாம், சிறப்பானது ஒரு ஓவிய
கோலம் பாருங்க, என்ன இருக்கிறது, என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும். அற்புதமாக இந்த கோலம் போட்டி என்று சொல்வதை விட நமக்கு புத்தியை புகட்டுகிற இடமாக இருக்கிறது. ஒரு பாடசாலைக்கு சென்று படிப்பதை போல இருக்கிறது. ஒவ்வொரு கோலமும் என்னென்ன அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது பாருங்கள். இந்தியா பசுமை நாடாக மாற வேண்டும். அதை எப்படி பசும் புல்லால் செதுக்கி இருக்கிறார்கள் பாருங்கள். கிரீன் இந்தியா, கிளீன் இந்தியா, கிரீன் இந்தியா. அதேபோல் ஆண்டாள் நாச்சியார் கனவு ஓம் பாருங்கள், முருகர் கண்ணன் குழல் ஊதுகிறான். இதெல்லாம் பார்க்க என்னென்ன விந்தைகள் இருக்கிறது. தாய்மார்கள் பால் ஊட்டுகிற காட்சியை பார்க்க வேண்டும். இயற்கை அமுதம் முக்கியமானது என்று எழுதியிருக்கிறார்கள். அதேபோல் எங்களுடைய உறவினர்கள் அந்த கோலப் போட்டியிலே கலந்து கொண்டார்கள். அதிலே நானும் அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன். அற்புதமான அந்த கோலப் போட்டியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனால் தமிழ் பாரம்பரிய கலையை மீண்டும் தமிழர்கள்தான் இந்த கோலத்தை கண்டுபிடித்தார்கள், உருவாக்கினார்கள். ஆகவே அந்த தமிழர்கள் இதை போடுகின்ற போது, கோலத்தை வரைகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடற்கரையிலே காற்று வாங்கி காலையிலே சூரியன் உதயத்துக்கு முன்னால் வந்து மார்கழி மாதம் முழுக்க கோலம் வீட்டிலே போடுவதை போல இங்கே போட்டார்கள். சிவலிங்கம் இன்னும் ஏராளமாக வந்து கொண்டே இருக்கிறது. கோலங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். என்னென்ன கோலம் இருக்கிறது என்பதை பார்க்க நமக்கு பரவசம் அடைந்து கொண்டே இருக்கிறது. சிவலிங்கத்தை பாருங்கள், என்னென்ன கோலங்கள் எப்படியெல்லாம் வரைந்திருக்கிறார்கள். கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று சொல்வதை போல கைவண்ணம், தாய்மார்களின் கைவண்ணத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். தேசிய ஒருமைப்பாட்டு கோலம், தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்குகிற கோலம், வண்ண கோலம், வண்ணத்திலே வெள்ளை நிறத்திலே கோலம், நீல வண்ணத்திலே கோலம், கண்ணன் குழல் ஊதுவதை போல படம், இன்னும் ஏராளமாக இருந்தது. பார்க்க நமக்கு ஆசையாக இருந்தது. நடந்து பார்த்தேன், முடியவில்லை. அத்தனையும் எடுக்க முடியவில்லை. காரணம், அவ்வளவு அற்புதமான கோலங்களை பார்த்து பரவசம் அடைந்தேன். அடுத்த முறை கடற்கரையிலே நடக்கும். நீங்கள் அத்தனை பேரும் கண்டு களியுங்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்களை கண்டு களித்து கொண்டே இருந்தார்கள் கோலத்தை. அந்த அற்புதமான கோலப் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. அதிலே கலந்து கொண்டு அத்தனை பேரும் சிறப்பு செய்தார்கள். தமிழுக்காக நம்முடைய பாரம்பரிய கலையை விட்டுவிடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் எவ்வளவு கடினப்பட்டு ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் இந்த மார்கழி மாதம் அவர்கள் ஒரு புனிதமான மாதமாக கருதியிருக்கிறார்கள். ஆகவே தான் மார்கழியிலே காலையிலே எழுந்து நீராடி திருவம்பாவை பாடி பெண்கள் வீட்டுக்கு முன்னால் கோலங்களை இட்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் இன்னும் தொன்று தொட்டு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கோலம் நமக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை தந்தது. நாமும் இதே போல் வீட்டிலே இந்த கோலத்தை போட வேண்டும். இன்னும் நீங்கள் பெருமையாக சொல்லலாம், நான் தமிழச்சி, ஆகவே எங்களுடைய பாரம்பரியான கோலத்தை நான் போடுவேன் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கோலத்தை கண்டு வியந்தோம். சிவ என்றிட தீவி அப்படிலாம் பாட்டான், நல்ல பாட்டு, திருமூலர் பாட்டு, முருகர் பாட்டு. அப்போ பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் தான் உலகத்தின் கண்கள் என்று உணர்த்துவதை போல கோலம், விதவிதமான கோலத்தை போட்டு கொண்டே இருந்தார்கள். அதையும் நாம் பார்த்து கொண்டே இருந்தோம். அற்புதமாக இருந்த கோலம் சிறப்பு. அத்தனையும் பார்க்க நமக்கு கண்கூடி வேண்டும். ஆகவே அனைவரும் அடுத்த வருடம் சென்று பாருங்கள். மலர்களால் கோலம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, வேலும் மயிலும் நமக்கு துணை என்று வேலை முருகனை வரைந்திருக்கிறார்கள். அதேபோல்
உழைப்புக்கு சூரியகாந்தி பூவை உழைப்புக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பாருங்கள், பெருமாள் ஆலயத்தில் ஆலயம் இப்படித்தான் இருக்கும் என்று வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். கிளிகள் பேசுகிறது, 2 கிளிகள். ஒரு அற்புதமான கோலங்களை பார்க்கிறோம். பார்க்க பார்க்க நமக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியை தந்தது. இந்த கோலப் போட்டி வெற்றி பெற்றது, சிறப்பாக இருந்தது, கண்டு களித்தோம். நன்றி, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டார்கள். மார்கழி மாதத்தில் சிறப்பானது ஒரு கோலப் போட்டியிலே கடற்கரையிலே காற்று வாங்கி கொண்டு நம்முடைய தினமலர், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், அதேபோல் இன்னும் நிறைய பேர் உதவி இருக்கிறார்கள் இந்த கோலப் போட்டிக்கு. புதுச்சேரி சுற்றுலாத்தலம். நன்றி.